வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, ஏஆர்எம் இந்த படத்தோட ட்ரைலர் விட்டுருக்கான்னு சொல்லாங்க. டொமினோ தாமஸ் அவங்க இந்த படத்தில் ஹீரோ பண்ணிக்காங்க. கீர்த்தி செட்டி அவங்க இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். இது ஒரு அரசன் கான்செப்ட் மாதிரி இந்த படத்தோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. ட்ரைலர் விட்டு 2 நாள் ஆகுது. இந்த படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் வந்து இப்போ தான் நம்ம ரியாக்ஷன் போட ஆரம்பிச்சங்காட்டி அடுத்த ட்ரைலர் இது போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாச்சு. யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் ஆகிட்டே இருக்கும். டொமினோ தாமஸ் அவர் வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு படம் வந்திருக்கு. அந்த இடத்துல வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நிறைய மலையாள படத்துலலாம் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இது தமிழில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அவங்களே ட்ரைலர் விட்டாங்க. ஏஆர்எம் ட்ரைலர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரியாக்ஷனோட பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இப்போ ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ആകാശത്തു നിന്നും പൊട്ടി വീണൊരു നക്ഷത്രക്കല്ല് കാറ്റിനെക്കാളും വേഗത്തിൽ മിന്നലിനേക്കാളും പ്രകാശത്തിൽ നമ്മളെ ഈ ഹരിപുരത്ത് വന്ന് വീണു. വടക്ക് ഹരിപുരം ഭാഗത്ത് ഒരു കളരിക്കാരനെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ട്. നമ്മളെ തറവാട്ടിലെ കടനെ കുറിച്ച് ആ പറഞ്ഞേ. നാടായ നാട് പറ്റും കട്ടുമുടിച്ച് നടക്കുന്നവരെ കൂടെ തലയുറപ്പിച്ച് നടക്കാൻ പറ്റാണ്ടായി. 4 ഭാഗത്തും നോക്കി നിന്നോണം. ഏലിയും വരും കൊള്ളിട്ടായാലും വേണ്ടില്ല. ഇങ്ങോടെ നിൽക്കണം. വണ്ടി മണിയടി. ടൊമിനോ തോമസ്. ഹലോ. ഓ കീർത്തി സെട്ടി. ഞാൻ കണ്ടിട്ടുള്ളൂ. അത് സ്വർണത്തിനേക്കാളും മൂല്യമുണ്ടായിന് നിന്നെ പോലെ. എന്റെ ആകാശവും മണ്ണുമെല്ലാം നീയാണ്. ശ്വസിക്കുന്ന വായുവിന് വരെ അയാളെ പിടികിട്ടൂല. ഇന്ന് കളവിന്റെ രാത്രിയാ. കള്ളന് വിചാരിക്കാത്ത നേട്ടാഫലം. മറ്റന്നാ നട തുറക്കുമ്പോ അച്ചാച്ചനെ പോലെ ഞാനും കള്ളനാണ്. രാജാവിന്റെ ചതുരംഗ പലകയില് ബുദ്ധിയില്ലാതെ കുറെ ചാവേരകൾ ഉണ്ടാവും. ഞാൻ കളിക്കുന്ന ഈ കളിയില് വെറും ചാവേറാണ് നീ. ആദ്യരാത്രി ഒളിച്ചും പാത്തും വീട്ടിൽ കയറുന്നത് നിന്റെ ചോരന്റെ കോണം കൊണ്ടാണ്. മോനെ, ഒരു നാടിനെ ജയിച്ച കള്ളനാ നിന്റെ അച്ചാച്ചൻ. സാധാരണ എല്ലാവരും അന്വേഷിക്കുന്ന സ്ഥലങ്ങളിൽ മാത്രമേ അച്ചേട്ടൻ പോയിട്ടുള്ളൂ. മണിയനെ പോലെ ഒരാൾക്ക് മാത്രം എത്തിപ്പെടാൻ പറ്റുന്ന സ്ഥലങ്ങൾ ഇനി ഉണ്ടാവില്ലേ ഈ ചെയ്യൊതുക്കാവില്ല. എന്നാ പറ പോലീസിനെ, കള്ളനാണോ പോലീസാണോ ആദ്യം ഉണ്ടായത്? 3D தாங்க படம். 3D தான் படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ ரிலீஸு? 2024 அக்டோபரில் மேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லாங்க. டொமினோ தாமஸ் அவங்க அரசர் கெட்டப்பில் இந்த படத்தில் நான் பார்த்த அளவு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி செட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஹீரோயின் கேரக்டரில் ரோலில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஏதோ கிராமத்து மக்களை வந்து போராடி காப்பாற்றுறதுக்கு கூப்பிட்டு வர மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. டொமினோ தாமஸோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லாங்க. இந்த படம் வரட்டும், பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த படம் 3D தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என் ரியாக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா அப்படி தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா தகவலும் ஒன்றே வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.